ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணம், விவேகானந்தருடைய கடிதங்களில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அமெரிக்காவிலிருந்து 1895 வருடம் மே மாதம் 6ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய அலசிங்கருக்கு தான் எழுதியிருக்காரு. இவருக்கு எழுதினாவே கடிதம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லை, விவேகானந்தர் ரொம்ப மனம் திறந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இன்றைக்கி விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா பேசியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? அன்பார்ந்த அலசிங்கா, உனது சென்ற கடிதமும் ராமானுஜரின் விளக்க உரையில் முதல் பகுதியும் இன்று காலையில் கிடைத்தன. சில நாட்களுக்கு முன்பு உன்னிடமிருந்து திரு மணி ஐயரிடமிருந்தும் அந்த கடிதங்களும் கிடைத்தன. நான் நலம், அதே பழைய வேகத்திலேயே போய்கொண்டிருக்கிறேன். மிஸ்டர் லண்டின் சொற்பொழிவுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாய். அவர் யார் என்பதோ எங்கு உள்ளார் என்பதோ எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சர்ச்சுகளில் சொற்பொழிவாற்றும் ஒருவராக இருக்கலாம். பெரிய மேடைகளில் சொற்பொழிவு செய்பவராக இருந்தால் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். தம் சொற்பொழிவுகளை சில செய்தித்தாள்களில் வெளியிட்டு அவற்றை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருப்பார். பாதிரிகள் அதை வைத்து வியாபாரம் செய்திருக்கலாம். உன் கடிதங்களின் போக்கிலிருந்து இவ்வளவு தூரம் நான் ஊகிக்கிறேன். இது இங்கு ஒரு பொதுமக்கள் விஷயமாகவே இல்லாததால் எந்தவிதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் அவசியமில்லை. இவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கை என்று நான் ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் இத்தகைய நூற்றுக்கணக்கானோரை எதிர்த்து கொண்டிருக்க நேரும். ஏனெனில் இந்தியாவை பற்றிய சிந்தனை இப்போது பரவி வருகிறது. டாக்டர் ஃபரோஸ் உட்பட பழமைவாதிகள் அனைவரும் இந்த தீயை அணைப்பதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர். இரண்டாவதாக, இந்த பழமைவாதிகள் இந்தியாவை எதிர்த்து செய்கின்ற ஒவ்வொரு சொற்பொழிவுகளும் என்னை ஏசுகின்ற வசைமொழிகள் ஏராளம் கொண்டதாகத்தானே இருக்கும். இவர்களை சேர்ந்த சில ஆண்களும் பெண்களும் என்னை பற்றி கட்டிவிடுகின்ற சில ஆபாச கதைகளை நீ கேட்டால் திகைத்து விடுவாய். சரி, இந்த சுயநிலைமைகள் மிருகத்தனமாக கோழைகள் போல் செய்கின்ற தாக்குதல்களிலிருந்து சன்னியாசி ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றா நீ சொல்கிறாய்? செல்வாக்கு மிக்க சில நண்பர்கள் இங்கே எனக்கு உள்ளனர். அவர்கள் இடையிடையே நல்ல பதிலடி கொடுக்கின்றனர். மேலும் இந்துக்கள் எல்லோரும் தூங்கி கொண்டுதான் இருப்பார்களானால் இந்து மதத்தை காப்பதில் நான் ஏன் என் சக்திகளை வீணாக்க வேண்டும்? 30 கோடி மக்கள் அங்கு இருக்கிறீர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முக்கியமாக தாங்கள் அறிஞர்கள் என்று மார்த்தட்டி கொள்கிறார்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த போராட்ட பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போதனை மற்றும் பிரச்சார பணிக்காக என்னை விட்டுவிடக்கூடாதா? புதியவர்களின் நடுவில் இருந்து கொண்டு நான் இங்கே இரவும் பகலும் உயிரை விட்டு போராடி கொண்டிருக்கிறேன். முதலில் என் சாப்பாட்டிற்கு நான் பொருள் தேடியாக வேண்டும். இரண்டாவது, எனது இந்திய சகோதரர்களுக்கு உதவுவதற்காகவும் பணம் தேடியாக வேண்டும். இந்தியா எனக்கு என்ன உதவி செய்கிறது? இந்தியரை போல் நாட்டுப்பற்று இல்லாத வேறு ஏதாவது இனம் உலகில் உண்டா? நன்றாக கல்வி கற்ற வலிமையான 12 ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அனுப்பி சில ஆண்டுகள் அவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபட செய்ய முடியுமானால் நீங்கள் தார்மீக ரீதியிலும் அரசியல் துறையிலும் இந்தியாவிற்கு பெரிய சேவை செய்தவர் ஆவீர்கள். தார்மீக விஷயத்தில் இந்தியாவிடமிருந்து ஈடுபாடு கொள்கின்ற ஒவ்வொருவனும் அரசியல் துறையிலும் இந்தியாவிற்கு நண்பனாகி விடுகிறான். நீங்கள் வெறும் கோவண காட்டு மிராண்டிகளின் சமுதாயம். எனவே சாட்டை அடியின் மூலம்தான் உங்களை நாகரிக நிலைக்கு உயர்த்த முடியும் என்றுதான் மேலை நாட்டினர்கள் பலரும் நினைக்கின்றனர். கோழைகளே, 30 கோடியினரான உங்களை பாதிரிகள் மிரட்டி பணிய வைத்து விட்டார்கள். அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவும் உங்களுக்கு தைரியம் இல்லை. தொலைதூர நாட்டில் இருக்கின்ற ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்காக இதுவரை செய்து முடித்துள்ளதற்கு வேண்டிய தகுதி கூட உங்களிடம் இல்லை. பிறரது தாக்குதல்களை எதிர்த்து நீங்களும் ஏன் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு பதில் அனுப்பக்கூடாது? உங்களை எது தடுக்கிறது? உடல் ரீதி, தார்மீக ரீதி, ஆன்மீக ரீதி என்று அனைத்திலும் கோழைத்தனத்தில் மூழ்கி கிடக்கின்ற கோழைகளே, நீங்கள் ஒரு கோழை இனம். நீங்கள் வெறும் மிருகங்கள். நீங்கள் இப்போது எப்படி நடத்தப்படுகிறீர்களோ அதற்கே தகுதி உள்ளவர்கள். உங்கள் முன் 2 கருத்துக்களே உள்ளன: காமம், காசு. ஒரு துறவியை ஓயாத போராட்ட வாழ்க்கையில் தூண்ட விரும்புகிறீர்கள். நீங்கள் சாகிப்களிடம், ஏன் பாதிரிகளிடம் கூட பயந்து கிடக்கிறீர்கள். நீங்களா பெருங்காரியங்களை சாதிக்கப் போகிறீர்கள்? உங்கள் சிலர் பதில் எழுதி அதை பாஸ்டனில் உள்ள அரீனா பிரசுர நிலையத்திற்கு ஏன் அனுப்பி வைக்கக்கூடாது? அரீனா அதை மகிழ்ச்சியுடன் பிரசுரிக்குமே. ஒருவேளை அதற்காக உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். இத்துடன் இந்த விஷயம் முடியட்டும். முட்டாளாக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும்போது இதை நினைத்து பாருங்கள். இதுவரை மேலை நாடுகளுக்கு வந்துள்ள இந்திய அயோக்கியன் ஒவ்வொருவனும் பாராட்டுதலும் பணமும் பெறுவதற்காகவே தன் சொந்த மதத்தையும் நாட்டையும் குறை கூறியே வந்துள்ளான். பெயரையும் புகழையும் தேடுவதற்காக நான் இங்கு வரவில்லை என்பது உனக்கு தெரியும். நான் இங்கு வர வேண்டியது என் மீது கட்டாயமாக திணிக்கப்பட்டது. நான் ஏன் இந்தியாவிற்கு திரும்பி வர வேண்டும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்தியாவின் அடிமை புத்தி மாறிவிட்டதா என்ன? நீங்கள் குழந்தைகள். என்ன பேசுகிறோம் என்பது தெரியாமல் உளறுகிறீர்கள். மத பிரச்சாரத்திற்காக உலகை துறப்பவர்கள் சென்னையில் எங்கு உள்ளார்கள்?
உலகியலும் இறை அனுபூதியும் சேர்ந்து போக இயலாது. நம் தாய்நாட்டை தாக்குபவர்களை எதிர்க்க துணிந்தவன் நான் ஒருவனே. இந்து ஒருவனிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காத சில கருத்துக்களை நான் கொடுத்துள்ளேன். என்னை எதிர்ப்பவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் நான் ஒருபோதும் உங்களைப் போன்ற கோழையாக இருக்க மாட்டேன். இந்த நாட்டில் எனக்கு நண்பர்களும் ஆயிரக்கணக்கில் உள்ளனர். உயிர் போனாலும் சரியென்று என்னை பின்பற்ற நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்றனர். ஆண்டுதோறும் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். நான் அவர்களுடன் வாழ்ந்து வேலை செய்தால் வாழ்க்கை மற்றும் மதம் பற்றி எனது லட்சியங்கள் நிறைவேறிவிடும். புரிகிறதா? அமெரிக்காவில் கட்டப்பட்ட இந்த பொது கோயிலை பற்றி இப்போது நான் அதிகமாக கேள்விப்படுவதில்லை. ஆனாலும் அமெரிக்காவின் தேசிய வாழ்விற்கே மையமான நியூயார்க்கில் நான் உறுதியாக நிலை பெற்றுவிட்டேன். எனவே எனது பணி தொடர்ந்து நடைபெறும். என் சீடருள் பலரை கோடை காலத்தில் ஒரு தனியிடத்திற்கு கூட்டிச் செல்லப் போகிறேன். யோகம், பக்தி, ஞானம் ஆகியவற்றில் அவர்களின் பயிற்சியை அங்கே பூர்த்தி செய்வேன். அதன் பிறகு எனது பணி தொடர அவர்கள் உதவுவார்கள். என் மகனே, வேண்டிய அளவு உங்களை திட்டிவிட்டேன். அது உங்களுக்கு சற்று அவசியமாகவும் இருந்தது. போகட்டும். இப்போது வேலையில் ஈடுபடுங்கள். பத்திரிகைக்காக தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். கல்கத்தாவிற்கு சிறிது பணம் அனுப்பினேன். ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கும் பத்திரிகைக்காக கொஞ்சம் பணம் அனுப்புகிறேன். இப்போது கொஞ்சம்தான் அனுப்ப முடியும். பிறகு முறையாக அனுப்புவேன். வேலையில் ஈடுபடுங்கள். இந்த இந்து பிச்சைக்காரர்களிடம் பிச்சை கேட்டு அலைய வேண்டாம். எனது சொந்த மூளையை கொண்டு, எனது வலுவான வலுக்கரத்தை கொண்டு நானே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இங்கோ இந்தியாவிலோ எந்த மனிதன் உதவியும் எனக்கு தேவையில்லை. சென்னையிலும் கல்கத்தாவிலும் உள்ள பணிக்கு வேண்டிய பணத்தை நானே சம்பாதித்துக் கொள்வேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதாரம் என்று அளவுக்கு மீறி வற்புறுத்த வேண்டாம். நான் கண்டுபிடித்ததை இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன். மதம் என்பது முழுவதும் வேதாந்தத்தில் அடங்கியுள்ளது. அதாவது வேதாந்தத்தின் 3 நிலைகளான துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் ஆகியவற்றில் அடங்கியுள்ளது. இவை 3ம் ஒன்றன் பின் ஒன்றாக வருபவை. மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியில் 3 நிலைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் தேவை. மதத்தின் சாரம் இதுதான். இந்தியாவின் பல்வேறு இனங்களுக்குரிய பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் இவற்றில் வேதாந்தம் செயல்பட்ட போது விளைந்ததே இந்து மதம். முதல் நிலையான துவைதம் ஐரோப்பிய இனங்களின் கருத்துக்களில் செயல்பட்ட போது கிறிஸ்துவ மதம் விளைந்தது. மத்திய கிழக்கு பகுதியில் வாழும் செமிட்டிக் இன பகுதிகளில் செயல்பட்ட போது வந்தது முகமதிய மதம். அத்வைதம் அதன் யோக உணர்வு அம்சத்தில் வெளிப்பட்டு புத்த மதம் ஆகியது. இது போன்றவையே பிறவும். ஒரு மதம் எப்படியெல்லாம் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காரு பாருங்க. மதம் என்றாலே வேதாந்தம் தான். அதன் செயல்முறை பல்வேறு நாட்டினரின் பல்வேறான தேவைகள், சூழ்நிலைகள், மற்ற சந்தர்ப்ப நிலைகள் இவற்றிற்கேற்ப வேறுபட்டவையாக வேண்டும். தத்துவம் ஒன்றேயானாலும் சாக்தர், சைவர் போன்றோர் தங்கள் சொந்த சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப அதை செயல்முறைப்படுத்திக் கொள்வதை காணலாம். உனது பத்திரிகையில் இந்த 3 கோட்பாடுகளை பற்றி கட்டுரைக்கு மேல் கட்டுரையாக எழுது. அவை ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருபவை என்ற சமரசத்தை விளக்கி காட்டு. அதே வேளையில் கிரியைகள் பற்றிய விஷயங்களை முற்றிலும் ஒதுக்கி வைத்துவிடு. அதாவது ஆன்மீக பகுதியான தத்துவத்தை பிரச்சாரம் செய். மக்கள் தங்கள் விருப்பம் போல் அதை செயல்படுத்தி கொள்ளுமாறு விட்டுவிடு. இதை பற்றி நான் ஒரு நூல் எழுத விரும்புகிறேன். ஆகவேதான் விளக்க உரைகள் 3ம் தேவை என்று தெரிவித்தேன். ஆனால் ராமானுஜரின் விளக்க உரையில் ஒரு பகுதிதான் இதுவரை என்னிடம் வந்து சேர்ந்துள்ளது. வலிமை மிக்க சிலரை பிடித்து இந்தியாவின் இப்போதைய மத மறுமலர்ச்சியை பற்றிய அழகான தரமான கட்டுரை ஏதாவது அமெரிக்க பத்திரிகைக்கு அனுப்பு. அமெரிக்க பத்திரிகைகளில் ஒன்றிரண்டுடன் மட்டுமே எனக்கு தொடர்பு உண்டு. நான் ஒரு பெரிய எழுத்தாளன் அல்ல என்பது உனக்கு தெரியும். வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கும் வழக்கமும் என்னிடம் இல்லை. நான் அமைதியாக உட்கார்ந்த விஷயங்கள் என்னை நாடி வருமாறு விட்டுவிடுகிறேன். நியூயார்க்கிலிருந்து மெட்டாபிசிக்கல் மேகசைன் என்று ஒன்று வெளிவருகிறது. அது நல்ல பத்திரிகை. மற்றொரு பத்திரிகையும் நல்லதுதான். ஆனால் அதன் சந்தாதாரர் எண்ணிக்கை மிகவும் குறை. என் பிள்ளைகளே, நான் மட்டும் ஓர் உலகில் அயோக்கியனாக இருந்திருந்தால் இந்த நாட்டில் இயக்கம் ஒன்றை பிரமாதமாக நடத்துவதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பேன். அந்தோ பரிதாபம். இங்குள்ள மதம் எல்லாம் இவ்வளவே. பெயரும் புகழும் புரோகிதன், காசும் காமமும் சாதாரண மனிதன். இறைவனிடம் மனப்பூர்வமான நம்பிக்கையுள்ள, உலக விஷயங்களை சிறிதும் பொருட்படுத்தாத ஒரு புதிய மனித இனத்தை இங்கு நான் படைக்க வேண்டியுள்ளது. இது மெதுவாகவே, மிக மிக மெதுவாகவே ஆக வேண்டிய வேலை. இதற்கிடையில் உனது பணியை நீ செய்து கொண்டு போ. உங்களுக்கு விருப்பமும் தைரியமும் இருந்தால் பாதிரிகள் எதை பெற வேண்டுமோ அதை கொடுங்கள். நான் அவர்களுடன் அடித்து கொண்டிருந்தால் என் சீடர்கள் திகைத்து போய் விடுவார்கள். பாதிரிகளும் வாதங்கள் செய்வதிலேயே வெறுமனே திட்டிக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான். எனவே அவர்களுடன் என்னால் சண்டையிட முடியாது. அன்று எனது நண்பரும் பேராசிரியருமான ஜேம்ஸ் கிறிஸ்தவ பெண்ணான ரமாபாயை வேண்டிய அளவு வெளுத்து கட்டியிருந்தார். அந்த பத்திரிகை துணிக்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். இங்கே என் நண்பர்கள் அவ்வப்போது அவர்களை சற்று மட்டம் தட்டி வைக்கிறார்கள். இந்தியாவில் நீங்களும் இதுபோல் அவர்களுக்கு பதிலடி கொடுங்க.
இந்த இரண்டிற்கிடையில் நான் என் படகை முன்னோக்கி செலுத்த செய்கிறேன். எப்படியாவது பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ வெளியிடும் பத்திரிகை ஏனோதானோ என்று இல்லாமல் உறுதியாக உயர்தரமுடையதாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு பணம் அனுப்புவேன். வேலையை ஆரம்பி. இங்கே நான் சில சந்தாதாரர்களை சேர்த்து தருவேன். நானும் அதில் கட்டுரைகள் எழுதுகிறேன். அவ்வப்போது சில அமெரிக்க எழுத்தாளர்களை வைத்து எழுதச் செய்தும் அனுப்புவேன். நீயும் அங்கே சிறந்த உறுதியான எழுத்தாளர் கூட்டம் ஒன்றை சேர்த்துக்கொள். உனது சகோதரியின் கணவர் நல்ல எழுத்தாளர். ஜுனாகாட்டின் திவானான ஹரிதாஸ் பாயி, கேத்ரி மன்னர், லிம்டியின் தாகூர் சாஹிப் போன்றோருக்கு கடிதங்கள் தருவேன். அவர்கள் சந்தாதாரர்களாக ஆவார்கள். பத்திரிகையும் நன்றாக போகும். சுயநலம் என்பது சிறிதும் இல்லாதிரு. உறுதியுடன் திகழ். வேலை செய்து கொண்டே போ. நாம் பெரும் காரியங்களை சாதிப்போம். பயம் வேண்டாம். பத்திரிகைகளின் ஒவ்வொரு இதழிலும் நான் முன்பு கூறிய விளக்க உரைகளில் ஏதாவது சிறு பகுதியை மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும். இதை ஒரு நியமமாகவே வைத்துக்கொள். இன்னும் ஒன்று, அனைவருக்கும் தொண்டனாக இரு. பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த சிறிதும் முயற்சி செய்யாதே. அது பொறாமையை கிளறிவிட்டு அனைத்தையுமே அழித்துவிடும். பத்திரிகையின் முதல் பிரதி நல்ல பளிச்சென்று இருக்கட்டும். அதில் நான் ஒரு கட்டுரை எழுதுவேன். இந்தியாவின் சிறந்த எழுத்தாளர்களிடமிருந்து பல்வேறு விஷயங்களில் நல்ல கட்டுரைகளை சேகரித்துக்கொள். அவற்றுள் ஒன்று துவைத விளக்க உரையின் சிறப்பை எடுத்துக்காட்டுவதாக இருக்கட்டும். அட்டையில் கட்டுரையின் பெயர் மற்றும் எழுத்தாளர்களின் பெயர் இருக்கும். பின்னால் மிக நல்ல கட்டுரைகள் மற்றும் அவற்றை எழுதியவர்களின் பெயர் இருக்கும். அடுத்த மாதத்திற்குள் நான் பணமும் கட்டுரையும் அனுப்புகிறேன். முன்னோக்கிச் செல். ஆச்சரியமூட்டும் வகையில் நீ வேலை செய்து வந்துள்ளாய். உதவியை எதிர்பார்த்து நாம் காத்திருப்பவர்கள் அல்ல. நாமே வேலையை பூர்த்தியாக செய்தோம். என் மகனே, தன்னம்பிக்கையுடன், நம்பிக்கையுடன், பொறுமையுடன் இரு. எனது மற்ற நண்பர்களை பகைத்து கொள்ளாதே. அனைவருடனும் மனமொத்து வாழ்ந்து வா. அனைவருக்கும் என் மாறாத அன்பு. என்றும் ஆசிகளுடன் உனது விவேகானந்தா. பின்குறிப்பு: ஐயர் மற்றும் அனைவரையும் எல்லா விஷயங்களிலும் கலந்தாலோசித்து செயல்படு. நீ ஒரு தலைவன் என்று வைத்து கொண்டால் உனக்கு உதவ யாருமே வரமாட்டார்கள். உனது தோல்வியின் காரணம் இதுதான் என்றே தோன்றுகிறது. ஐயர் போதும். அவர் கிடைக்காவிட்டால் வேறு யாராவது பெரிய மனிதரை தலைவராக்கு. வெற்றியில் உனக்கு விருப்பம் இருக்குமானால் ஆணவத்தை முதலில் ஒழித்துவிடு. அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாயிருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.